ஸ்தோத்திரம் 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 ஆவியானவரே நன்றி நன்றி ராஜா நன்றி 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 ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் ராஜா உம்மை புகழுகிறோம் ஆவியானவரே ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் ஆவியானவரே இந்த இடத்தை நிரப்பும் ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் 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 ராஜா உம்முடைய பிரசன்னத்தினால் ஆவியானவரே இந்த இடத்தை நிரப்பி எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே இன்றைய பொழுது ஆராதனை ஆவியானவரே நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும் ராஜா ஆவியானவரே நன்றி 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் 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 என் பலனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் 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 வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் 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 சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவனே ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஸ்தோத்திரம் 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 எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை ஸ்தோத்திரம் 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 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றவரே ஸ்தோத்திரம் 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 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் 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 எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு என்றவரே ஸ்தோத்திரம் 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 என் இருதயம் களி கூறுகிறது ஸ்தோத்திரம் 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 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் ஸ்தோத்திரம் 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 என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் ஸ்தோத்திரம் 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 என் முகத்திற்கு ரட்சிப்பு என் தேவனுமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு என்றவரே ஸ்தோத்திரம் 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 என் பாட்டினால் அவரை துதிப்பேன் ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை பாடுவே அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் ஸ்தோத்திரம் 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 யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் 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 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் 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 சுர மண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்து இருப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனே ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வத்தையும் உருவாக்கினவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கினீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்தீர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஞானமும் வல்லமையும் அவருக்கே, பரலோகத்தின் தேவனுக்கே உரியது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் மாணவைகள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியாய கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானவரே. ஸ்தோத்திரம், கண்மணியை போல காத்தருளினவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்றவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை யாக்கோபை ஏறி வர பண்ணினவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்றீரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவுமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறானே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கினவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்றவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே யெகோவா மெக்காதி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யெகோவா ஷலோம் உமக்கு சமாதானம் என்றவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அந்த நேரம் அந்த நன்றி உள்ள தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்துட்டாங்க. இன்னும் இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு இன்னும் 2 வாரம் கர்த்தர் நம்ம நடுவில் பெரிய காரியத்தை செய்யணும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லா நன்மைக்கும் ஈவுக்காக நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரே வாரும் தூய உங்க பிரசனம் இல்லைன்னா நாங்கள் நினைக்க முடியாது ஐயா. உங்க பிரசனம் மட்டும்தான் எங்களை நடத்தி செல்லணும் ஆண்டவரே. உங்க பிரசனம் இல்லாம நாங்க எதுவுமே எங்களால செய்ய முடியாது. ஆனா உங்க பிரசனத்தினால தாண்டவரே எங்களுக்கு பலன் உண்டு. உங்க பிரசனம் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. உங்க பிரசனம் இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு ஆண்டவரே. எங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இறங்கணும்யா. நன்றி ஆண்டவரே, நீங்களே ஆளுகை செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி. கொஞ்ச நேரம் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப நல்லா ஆராதிக்க போகிறோம். எப்படி நல்லா டான்ஸ் ஆடி, சரியா? அதனால லெஃப்ட்ல பார்க்காதீங்க, ரைட்ல பார்க்காதீங்க, ஆண்டவர் மட்டும் துதிங்க. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என்னில் வந்த மறியோம். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் புறாவை போல என்னில் வந்த மறியோம்.
அபிஷேகம்
சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு ஜெயம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. பாடுவோமா? எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை பாருங்க. வாதி தேவன் நீரே,
இதயத்தில் தாங்கி ஜீவிக்கிறீர். தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒருபோதும் மறவில்லையா. கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒருபோதும் மறவில்லையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக ஆண்டவரே, நாம் அர்ப்பணிக்கிறோம். அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் ஆண்டவரே, எங்க இதயத்துல வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, நோக்கி கூப்பிடுகிறோம். என் இதயத்தில் ஜீவிக்கிறீர். தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர். ஒருபோதும் மறவில்லையா. மறவாத தேவன் பிடித்து நடத்துகிறீர். ஒருபோதும் மறவில்லையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன். எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? நம்ம மேல எவ்வளவு அன்பு கொள்கிறார் தெரியுமா? உங்களை எண்ணி அவர் நேசிக்கிறார். அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி நம்மளுக்காக இந்த சிலுவையை சுமந்தாரு. எவ்வளவு அடக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு. நம்மளோட மீறுதலுக்காக. துதி ஆராதனை துதி ஆராதனை ஆண்டவரே, துதி ஆராதனை என் வாழ்க்கையை
ஸ்தோத்திரம் நிரம்பி மணிய உங்க அன்பினால தான்ப்பா எங்களை மீட்டீங்க. உங்க அன்பு இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? மனிதர்களுடைய அன்பு ஒரு பொய்யான அன்பு ஆண்டவரே. ஆனா சிறந்த அன்பு அந்த அகாப்பையின் அன்பு. கைகளை உயர்த்தி எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, ஆட்சிமை நிறைந்தவரே. இந்த வரி மட்டும் நம்ம பாட போகிறோம். எல்லாம் மகிமைக்கும் உரியவரே, ஆட்சிமை சத்தம் மட்டும் உயரட்டும். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. உண்மையாக சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் இதயத்துல நீங்க தங்கி இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அதிசயங்களை காணணும். இந்த இடத்துல ஆண்டவரை அளவில்லாமல் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க. உண்மையாகவே அர்ப்பணித்த ஆண்டவரே ஜீவ தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. அபிஷேக தண்ணீரை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகம் தண்ணீர் எங்களுக்குள்ள ஒரு நதியாய் கடந்து வரட்டும், நதியாய் புறப்பட்டு போகட்டும். ஆங்கில ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வராத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வச்சதுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Let's prepare our hearts this evening to lift our hands to sing a love song unto the Lord. This is the moment that we are to sing and worship Him. Then let's give Him our best worship, our best voices. He loves teacher to say, I love you. We want to sing our love song to you, Lord Jesus. Let's lift up our hands to worship Him. Let us worship Him in spirit and in truth. Hallelujah. In moments like this, I sing out this song. I sing out the love song to Jesus. In moments like this, I lift up my hands. I lift up my hands to the Lord, singing, I love you, Lord.
sing out the song. I sing out the love song to Jesus. In moments like these, I lift up my hands. I lift up my hands to the Lord, singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Lord, I love you. Singing, singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. I love you. Pastor Susan continue to sing the chorus part, singing. Yes, Father God. We come to you to worship you this evening. Thank you for this opportunity for your sons and daughters that be able to come before you, to come and worship. We want to sing a love song unto you. We love to sing a love song unto you. Lord, you sing your sons and daughters this evening. They come with a prepared heart to worship. They long to sing these songs to you. They long to sing these songs to you. Come, O Lord Jesus, bless your hearts of your children. Bless the hearts of your worshippers. Truly singing from the bottom of their hearts to say that they love you, Lord. Jesus, you are love, Lord. We want to serve you more than enough. As you love us, we want to return our love by singing these songs unto you. Yes, Lord, yes, Lord. Come and save me. Sanctuary blood, Lord Jesus. Come, O Lord Jesus. Come, Lord Jesus. We want to sing all our heart to you. We want to give our worship to you this evening, O Lord Jesus. Hallelujah. We give thanks, we give praise unto your holy name, O Lord. Thank you, Lord, for accepting our worship of the love song that we offer to you, Lord. Thank you, Jesus. Yes, Lord. In Jesus' name we praise and pray. Lord, I love you. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. Singing, I love you, Lord. I love you. I love you. Hallelujah. ஹalleluya. நல்லா ஆராதிச்சிங்களா? எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? இப்ப வசனத்தின் நேரம். இப்ப என்ன நேரம்? எல்லாரும் எழும்பி நின்று பாஸ்டர் பெட்ரா குருலேருந்து வந்திருக்கிறாங்க. ஹalleluya. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய
சொல்ல ஹalleluya. மீண்டும் ஒரு முறை இந்த 4வது மாதத்திலே உங்கள் யாவரையும் பார்க்கும்படிக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Thanking the Lord to meet you again in the presence of the Lord today. உங்களை எல்லாம் பார்ப்பதிலே ஒரு மகிழ்ச்சி. I'm very delighted to meet you, everybody. தாவீது வர வர பலத்தவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says David become mightier day by day. ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். It is because the Lord with David. இன்றைக்கு நாமும் கூட வர வர பலத்தவர்களாக போகிறோம். And we also will become mightier day by day. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Because Lord is with us. ஆமென். ஹalleluya. இன்றைக்கு நாம் ஒரு பலமான ஒரு ஆகாரம், ஒரு ஆழமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். Today we're going to have a deep spiritual food for you today. நீங்க நோட்டும் பேனாவும் எடுத்து எழுதி கொள்ளும்படி நான் உங்களை கேட்கிறேன். I'm asking you, please write down in your notebooks. நாம் திறவுகோல் வசனத்துக்கு நேராய் நாம் போகிறோம். எடுத்து வாசியுங்கள். 92ஆம் சங்கீதம் வசனம் 10 to 11 முடிய. Let us turn our Bible to Book of Psalms chapter 92 verse 10 to 11 as the key verse. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். But my horn shall thou exalt like the horn of an unicorn. I shall be anointed with fresh oil. Mine eye also shall see my desire on my enemies, and my ears shall hear my desire of the wicked that rise up against me. ஹalleluya. ஆமென். இந்த வேத வார்த்தைக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். Let us pray for the word. பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். கர்த்தாவே, இன்று ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி நீர் புறப்பட்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, இதோ கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தின் ஆழத்தை புரிந்து கொண்ட ஜனமாக, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள தேவ ஆவியானவர் எங்களை அனல் மூட்டி எழுப்புவீராக. உம் கரம் எங்களை அனல் மூட்டி எழுப்பட்டும் ராஜா. அப்பா, நீர் வந்திருக்கிறீர் என்று நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. உம் பிரசன்னம் அல்லவா எங்களை தூக்கி சுமந்திருக்கிறது. ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இது எங்களை கடந்து நோக்கி வருகிறதற்காக நன்றி. எங்களை நோக்கி வருகிறதற்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். Be seated. வேதத்திலே பார்க்கும்போது அநேக விதமான அபிஷேகங்களை குறித்து வேதம் நமக்கு கற்பிக்கிறது. Bible is teaching us many types of anointing. அதிலே ஒரு 6 விதமான அபிஷேகங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Today we're going to see 6 types of anointing from the Bible. முதலாவது வித அபிஷேகம், முதலாவது வகையான அபிஷேகம் வாசியுங்கள். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் வசனம் 1. First type of anointing, please read the book of 1 Samuel chapter 10 verse 1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. Then Samuel took a vial of oil and poured it upon his head and kissed him and said, Is it not because the Lord hath anointed thee to be captain over his inheritance? இந்த விதமான அபிஷேகம் என்ன என்று நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக, before I tell you what kind of anointing is this, ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷன் மீது இருந்தால் அது என்ன நடக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன். So I'm going to tell you what will happen if a man has anointing. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் யாரும் நடக்க முடியாத பாதையிலே நடந்து செல்லுவான். An anointed man will walk through a path that nobody can walk through. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் யாராலும் கடக்க முடியாத பாதைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து ஓடுகிறான். Anointed man will overcome many trials and struggles in his life. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் உயர்வான இடங்களுக்கு போகிறான். Anointed man is rise up to higher places. அவன் விழுந்தாலும் மீண்டும் கர்த்தரிடத்திலே தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். He will strengthen again in the Lord although he fell down. இதுவே அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்குரிய அடையாளங்கள். These are the signs of anointed men. இப்போ என்கிட்ட சொல்லுங்க, நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. Tell me, are you anointed? எத்தனை பேர் சொல்றீங்க? How many of you tell you're anointed? ஹalleluya. கைகளை உயர்த்துங்க. பரலோகம் பார்க்கட்டும். ஹalleluya. நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கடைசியில தெரிஞ்சிரும். ஆமென். We can know whether you're anointed in the முதலாவது end. வித அபிஷேகம் வாசிக்கப்பட்ட வசனம் மீண்டும் வாசியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஆமென். ஆமென். இந்த வகையான அபிஷேகம் சாமுவேல் ஒரு மனுஷனின் தலையின் மீது வைக்கிறார். யார் அந்த மனுஷன்? This type of anointing is the prophet Samuel is putting on a head of a man. Who is that man? யார் அந்த மனுஷன்? தாவீது. தாவீதுங்கறீங்களா? Is it David? நல்லா யோசிங்க. Is இஸ்ரவேலர்களுக்கு முதலாவது ராஜாவாக ஹalleluya. Saul is the first king of the Israel. ஹalleluya. சவுலின் மீது சாமுவேல் ஊற்றுகிறார் இந்த அபிஷேகத்தை. This anointing is poured upon head of a Saul from இந்த Samuel. அபிஷேகத்தின் பெயர் குப்பியின் அபிஷேகம். This anointing is called the anointing of flask. அந்த வசனத்திலே பாத்தீங்களா, தைல குப்பியை எடுத்து. It's saying that flask of an olive oil. இந்த தைல குப்பியை எடுத்து சவுலின் மீது அபிஷேகம் பண்ணுகிறதுனால இந்த அபிஷேகத்தின் பெயர் தைல குப்பியின் அபிஷேகம். This anointing is called as a anointing of a flask. இந்த அபிஷேகமானது ஒரு அளவிற்கு போய் அப்படியே நின்றுவிடும். This anointing has the limitations to it. இது ஏன் என்றால் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் இந்த சவுல். It is because this Saul is come from the tribe of Benjamin. இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை சவுல் சேர்ந்தவரா என்பதினாலே இந்த குப்பியின் அபிஷேகம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அபிஷேகம் ஒரு அளவுக்கு போய் நின்றுவிடும். This anointing has a limit to it. இந்த அபிஷேகம் பரவி பாய்ந்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. It's never in the Bible written that this anointing spread over. இந்த அபிஷேகம் சவுலுக்கு மாத்திரம் பயனாக இருந்தது, மற்றவர்களுக்கு பயன்படவில்லை. This anointing only useful to the king Saul, not to others. யாருக்கெல்லாம் இந்த அபிஷேகம் வேணும்? Who want this anointing? யாருக்குமே வேண்டாம். Nobody wants it. அப்போ சவுல் மரித்து போன போது இந்த அபிஷேகமும் மாண்டு போனது. When Saul died, his anointing died with him. அதற்கு பிற்பாடு இந்த அபிஷேகம் வேறொருவருக்கு கடந்து போனதாக எழுதப்படவில்லை. Never in the Bible written that the Saul passed his anointing to other person. அடுத்ததாக இரண்டாவது வகை அபிஷேகத்தை பார்ப்போம். Next, second type of anointing. வாசியுங்கள் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் வசனம் 13. Please read book of 1 Samuel chapter 16 verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். Then Samuel took the horn of oil and anointed him in the midst of his brethren, and the Spirit of the Lord came upon David from that day forward. So Samuel rose up and went to Ramah. இந்த வகையான அபிஷேகத்தை சாமுவேல் யார் மீது ஊற்றினார்? தாவீதின் மீது ஊற்றினார். So this type of anointing was poured upon David. இந்த அபிஷேகத்தின் பெயர் கொம்பின் அபிஷேகம். This anointing called anointing of horn of oil. ஹalleluya. ஏனென்றால் இந்த அபிஷேகம் ஒரு தலைமுறையினரிலிருந்து மறு தலைமுறையினருக்கு பாய்கின்ற அபிஷேகம். It is because this anointing can pass from one generation to others. இது சவுலை போன்று நின்று விடுகிற அபிஷேகம் அல்ல, உங்கள் தலையிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு பாய்கின்ற அபிஷேகம். This anointing will not stop like the Saul, but this will pass to your children. ஆமென். தாவீது எந்த கோத்திரத்தான்? David from which tribe? இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரம்? யூதா. ஹalleluya. யூதா David கோத்திரத்து from the சிங்கம். tribe of Judah. இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். Jesus is the lion of Judah. தாவீதின் கோத்திரத்திலிருந்து ஒரு வேறு முளைக்கும் என்று சொன்னாங்களே. There's a root from the tribe of David. இயேசு கிறிஸ்து அதே போல தாவீது யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். So as Jesus, David from the tribe of அவர் Judah. யூதா கோத்திரத்தில்
பரலோகத்திலிருந்து வந்ததினாலே அவருக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகத்தின் பெயர் கொம்பின் அபிஷேகம். It is because he is from the tribe of Judah, the anointing he has named anointing of horn. இந்த கொம்பின் அபிஷேகம் ஒரு தலைமுறையினரிலிருந்து மறு தலைமுறையினருக்கு பாய்ந்து செல்லும். This anointing will pass through from one generation to others. இது மற்றவர்களை விடுதலையாக்கும், மற்றவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற அபிஷேகம். This anointing will bring deliverance to other people. யாருக்கெல்லாம் இந்த அபிஷேகம் Who வேண்டும்? want this anointing? Hallelujah. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்காதீங்க, பணம் சேர்க்காதீங்க, அபிஷேகத்தை சேர்த்து வைங்க. Do not save money for your children. Hallelujah. அபிஷேகம் அவர்களை நிற்க வைக்கும். Anointing will lift them up. இன்றையிலிருந்து 100 வருடத்திற்கு From today to 100 years, உங்களை நினைவு கூறும்படி செய்கின்ற காரியம் அபிஷேகம். anointing will make you to be remembered. Hallelujah. இன்றைக்கு உங்க மீது இருக்கிற அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு போகட்டும். Today, let your anointing pass to your children. உங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை நோக்கி போகட்டும். Pass to your spiritual children. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை விடுதலையாக்கட்டும். Lead the people around you. எவ்வளவு கஷ்டப்பட்டு அபிஷேகத்தை சேகரித்திருக்கிறோம். It is very hard to collect the anointing. It is really hard. அபிஷேகத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? Can we buy it? கடையில வாங்க முடியுமா? Can we buy at the shop? சூப்பர்மார்க்கெட்ல வாங்க முடியுமா? Supermarket. வெளிநாட்டுல வாங்க முடியுமா? From எங்க overseas. வாங்க முடியும்? Where you can buy anointing? பரிசுத்த ஆவியானவர் தேர்ந்து கண்ணீரும் கம்பளையுமாக முழங்காலிலும் உபவாசத்திலும் ஜெபத்திலும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். Anointing earned through your tears and your weeping and your prayers and நீங்கள் when kneeling அபிஷேகம் down. பெறுவதற்கு விலை கரையம் செலுத்தி இருக்கிறீர்கள். You are paying price to get anointing. உங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்கள். You have shed your blood. உங்கள் வேர்வையை சிந்தி You இருக்கிறீங்க. have shed your sweat. விலையேற பெற்ற அபிஷேகம் உங்க தலைமுறைக்கு கடந்து போகட்டும். Let this price of anointing come upon you. Hallelujah. நம்ம தடுமாறின மாதிரி நம்ம பிள்ளைங்க தடுமாற கூடாது. Let our children do not stumble like we நாம stumble. விழுந்து ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க விழுந்து எந்திரிக்க கூடாது. Let not our children fall and rise up like நமது this. கால்கள் குந்தின கால்களாய் இருந்தது, ஆனால் கர்த்தர் அவர்களை அபிஷேகிக்கும் போது அவர்கள் கால்கள் இரும்பு கால்களாய் மாறுகிறது. Their legs to be the iron legs. Hallelujah. அடுத்து 3வது அபிஷேகத்துக்கு போகிறோம். Third type of anointing. முதலாவது வகை என்ன? What is the first type? இரண்டாவது வகை கொம்பின் அபிஷேகம். அடுத்து 3வது வகைக்கு போகிறோம். ஆயத்தமா இருக்கீங்களா? Are you ready to go to the next anointing? ஆழமா போகிறோம். We are going deeper. Hallelujah. அடுத்து 3வது வகை 45வது சங்கீதம் 7வது வசனம். Third type of anointing is seen in the book of Psalms, chapter 45, verse 7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். Thou lovest righteousness and hate wickedness. Therefore God, thy God, hath anointed thee with the oil of gladness above thy fellows. Hallelujah. Hallelujah. இந்த வகை அபிஷேகத்தின் பெயர் ஆனந்த தைல அபிஷேகம். This anointing named as the anointing oil of gladness. அல்லது oil of joy என்றும் சொல்லலாம். You can say it as oil of joy. இந்த வகை அபிஷேகம் யார் மீது இருந்து கிரியை செய்தது? This anointing is work on who? யாருக்காவது தெரியுமா? இல்ல முறை இந்த வசனத்தை பாக்குறீங்களா இன்னைக்குதான்? Can anybody keep the answer? சரி, இந்த வகை அபிஷேகம் யாருக்கிட்ட இருந்து கிரியை செய்தது என்பதை நான் சொல்வதற்கு முன்பதாக Before I tell you this anointing work in whom, இந்த அபிஷேகம் யாரை போய் தொடும் என்று சொல்ல விரும்புகிறேன். I'm going to tell you this whom this anointing will touch. வாசியுங்கள் ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 3. Please read Isaiah chapter 61 verse 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறுவோம். 3வது வசனம் வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். ஆமென். 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 To Hallelujah. appoint unto them that mourn in Zion, to give unto them beauty for ashes,
the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness, that they might be called trees of righteousness, the planting of the Lord, that he might be glorified. இந்த ஆனந்த தைல அபிஷேகம் யாரை போய் தொடுகிறதா? Whom this oil of joy will touch? நொறுக்கப்பட்ட இருதயமுடையவர்கள், தோசப்பட்டவர்கள், துயரத்துக்குள்ளாய் நடக்கிற ஜனங்களை நோக்கி இந்த ஆனந்த தைல அபிஷேகம் போகிறது. This anointing passed to the people who mourn, weeping, and have a broken hearted. இருதயம் உடைக்கப்பட்டவர்களாக, நொந்து போனவர்களாக, மனம் நொந்து நொந்து இருக்கிறேன் என்று அநேகர் சொல்றதை நாம் கேட்டிருக்கோம் இல்லையா? There are many times people saying, I'm so broken hearted, and they are crushed in the spirit. இந்த வகையான இருதயத்தை உடையவர்கள், துயரப்பட்டவர்கள், துன்பத்தில் இருக்கிறவங்க, சாப்பாடு கூட சாப்பிட முடியலன்னு சொல்றவங்க, சாப்பிட்டாலும் கூட துன்பத்தையும் சேர்த்து சாப்பிடுறேன்னு சொல்றவங்க, இந்த மாதிரி மனிதர்களை நோக்கி இந்த ஆனந்த தைல அபிஷேகம் போகிறது. This anointing of oil of gladness or joy passed to the people who are living in suffering. So having said, I'm only eating the sorrows. இந்த வகை அபிஷேகம் யாரிடமிருந்து வருகிறது? வாசிங்கள் ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 5. Please read book of Isaiah chapter 53 verse 5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. இந்த வசனம் யாரை குறித்து பேசுகிறது? This verse is talking about யாரை குறித்து பேசுகிறது? இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த வகை ஆனந்த தைல அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவானவர் வைக்கிறார். our Father put this oil, anointing oil of joy on Jesus. இந்த ஆனந்த தைல அபிஷேகம் இயேசுவிடம் இருந்து துயரப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்களை நோக்கி வருகிறது. So this type of anointing from Jesus is fast to the people who are weeping in broken heartness. அநேகர் அவங்க சொல்றத நம்மளால கேட்க முடியும். நான் ரொம்ப பாரமா இருந்தேங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வந்த என் பாரம் இலகுவாயிருக்கிறது. Many people saying that I have a burden in my heart, but the moment I come to the presence of the Lord, my heart become light. நான் கண்ணீரோடு வந்தேன், இது நடக்குமா என்ற ஒரு கேள்வியோடு வந்தேன். ஆனா நான் போகும்போது கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு போகிறேன் என்று சொல்வார்கள். I come with tears and I come with a question, but when I go back, I go with a hope. சபைக்கு வர முடியாத நேரங்களிலே, காலகட்டங்களிலே உங்களோட ஜெப அறையில போய் நீங்க இருக்கும்போதும் கூட கனமான இருதயத்தோடு போய் லகுவாய் திரும்பி வருவீர்கள். You may also find this in your prayer rooms. You go inside with a heavy heart, but you come back as a light heart. ரகசியம் என்ன? இது ஒரு மனுஷனுடைய காரியம் அல்ல, கர்த்தர் மீது இருக்கிற ஆனந்த தைல அபிஷேகம் உங்களை நோக்கி வருகிறது. What is the secret? Because the anointing oil of the joy has passed on you. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க உடைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Children of God, you may be crushed in your spirit today. துன்பப்படுகிறவர்களாக இருக்கலாம். You may be weeping. உங்க மனசுல நீங்க நினைக்கலாம், எனக்கென்று யாருமில்லை, நான் ஒரு அனாதை என்று. You may be thinking, I am a orphan, I have nobody. நான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால் சிறந்து இருக்க முடியவில்லையே, நான் குந்தி குந்தி நடக்கிறேனே, பலவீனமா இருக்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். You also might be thinking, I am very weak and I do not need the expectation of the Lord. ஆனால் உங்களை பலப்படுத்தும்படிக்கு தேவ ஆவியின் ஆனந்த தைல அபிஷேகம் இன்று உங்களை நோக்கி வருகிறது. உங்களை நோக்கி இந்த அபிஷேகம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டீர்களே, இந்த அபிஷேகத்தை நோக்கி கூப்பிடுங்க. இந்த அபிஷேகத்தை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நன்றி ஆவியானவரே, இந்த சத்தியம் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்கள் கர்த்தர் எங்களுக்கு
கற்றுக் கொடுத்ததினாலே இனிமேல் இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அபிஷேகம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே. ஓ எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. கர்த்தர் தலை ஆண்டவரே. ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்றி. அடுத்ததாக நான்காவது வகை அபிஷேகத்திற்குள்ள கடந்து போவோம். Let us go to the fourth type of anointing. வாசியுங்கள் 23வது சங்கீதம் வசனம் 4. Turn your Bible to book of Psalm chapter 23 verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. 5வது வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். 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 Thou prepared a table before me in the presence of my enemies. Thou anointed my head with oil, my cup runneth over. இந்த சங்கீதத்தை பாடினது யார்? Who sang this song? தாவீதின் சங்கீதம். David's song. இந்த வகையான அபிஷேகம், அதாவது என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது யாரை குறித்து பாடுகிறார்? David is singing, saying, Lord, you anointed my head. யாரை குறித்து பாடுகிறார்? Whom he referring to? என் தலையை அவரை குறித்து பாடு. அவரை குறித்து, தாவீதை குறித்து 50%, இன்னும் 100% அடையல. தாவீது தொடர்ந்து வந்த சத்தியம். இந்த அபிஷேகம், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது யாரை குறித்து பாடுகிறார்? Whom the psalmist David is referring, saying, கோலியாத். you have anointed my head. சரி, வசனம் 1 வாசியுங்க. Please read the verse 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். 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 Amen. இந்த வகையான அபிஷேகமானது ஒரு மேய்ப்பன் பிதாவின் இடத்தை நோக்கி பார்த்து ஒரு பாட்டு பாடுகிறார். என்ன பாட்டு? ஆண்டவரே, என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். This is the anointing that a shepherd is singing unto the Lord, asking that he flock to receive anointing. அந்த மேய்ப்பன் கர்த்தரை நோக்கி பாடுகிறான். என்னவென்று பாடுகிறான்? நான் மேய்ச்சலில் இருக்கிற ஆடுகள் சத்துருக்களை சந்திக்கிறார்கள், எதிரிகளை சந்திக்கிறார்கள், விரோதிகளை சந்திக்கிறார்கள். எல்லா போராட்டங்களில் இருந்தும் அவர்கள் தப்பிக்கொள்ள அவர்களுக்கு அபிஷேகம் வேண்டுமே ஆண்டவரே என்று பாடுகிறான். So this shepherd is singing unto the Lord, my flocks are facing enemies, they are facing struggles and tribulation in their life. To overcome this, they need anointing. இந்த வகை அபிஷேகமானது மேய்ப்பர்களுக்கான அபிஷேகம் அல்ல. This type anointing is not anointing of the shepherd. எனக்கானதோ பாஸ்டர் சூசனுக்கோ பாஸ்டர் மொர்தெகாய்க்கோ உள்ள அபிஷேகம் அல்ல. This is not the anointing that I am or your pastors are having. அப்ப யாருக்கான அபிஷேகம்? ஆடுகளுக்கான அபிஷேகம். This anointing is for the flock. அப்ப யார் இந்த ஆடுகள்? Who are the flock here? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓகே, இப்பொழுது நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். Today, now I'm going to share with you something. இந்த ஆடுகள் என்று நீங்களே சொன்னீங்களா இல்லையா? You will answer to me, flock. இந்த ஆடுகள் 2 வகைப்படும். These sheep are divided into 2 groups. ஆடுகள் 2 வகைப்படும். இந்த ஆடுகள் சந்திக்கிற சத்துருவும் 2 வகைப்படும். Sheep are divided into 2 groups, and also the enemies they are facing also in 2 groups. முதலாவது வகை ஆடானது அது வானத்தையே நோக்கி பார்த்து கொண்டு நடக்குமா? The first type of sheep is always walking and looking unto the sky. எங்க பார்த்து நடக்குமா? வானத்தை நோக்கி. மனிதர்களே அப்படி இருக்காங்க தானே? The இரண்டாவது வகை ஆடானது கீழேயே பார்த்துட்டு நடக்குமா? second type of sheep is always walking while looking downward. அது மேல பார்க்காதா, கீழே தான் பார்க்குமா? It won't look up, it look down. இப்ப இந்த ஆடானது வழியோரங்களிலே, மலை மேடுகளிலே, பள்ளத்தாக்கிலே மேய்ந்து
அதோட மேய்ச்சலுக்கு போகுமா. So it will pass through the mountain, the valleys to reach its pastures. முதல் வகை ஆடு எப்படி இருக்குமா? First type of sheep always look upon. கீழே இரண்டாவது வகை ஆடு Second type always look எங்கடா down. மேயுமா? மலைகள்ல வேற பள்ளத்தாக்குகள்ல வழியோரங்களில இந்த எல்லா இடங்கள்ல மேயுமா. So the second type of sheep is pass through the valleys, the mountains, and to reach the pastures. இந்த இரண்டாவது வகை ஆடானது கீழே பார்த்துட்டு மேயிறதுனால, because the second type of sheep always looking downwards, அப்புறம் அது பள்ளத்தாக்குகள்ல மலைகளிலே மேய்கிறதுனால, and because it's passed through the mountain and valleys, இந்த ஆடு அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போகும்போது அதனுடைய வாடையை நுகர்ந்து கொண்ட பாம்பானது, so when it reached the valleys, the snake which smell the smells of the sheep, பச்சை பாம்பானது green snake, இந்த ஆடோட தலையில நெத்தியில பார்த்து ஒரு கொட்டு விடுமா. so it will sting on the head of forehead of the sheep. இந்த ஆடை கொத்தி விட்ட இந்த சர்ப்பமானது, So this serpent will sting the sheep, அந்த ஆடுக்குள்ள அந்த விஷம் உள்ளே போகிறது. so the sheep will get the poison from the serpent. உள்ளே பூந்து அதனுடைய எல்லா உடம்புலையும் பரவி அதனுடைய சுவாச காற்று மூலமாய் வெளியே வருகிறது. It spread to his entire body and come out through its ஒரு nostrils. சர்ப்பம் கொத்தினால் If one serpent sting the sheep, இந்த விஷக்காற்று 800 ஆடுகளுக்கு பரவுமா. so this poisonous hair will pass to 800 sheep. இப்படி இந்த பரவுறதுனால எல்லா ஆடுகளும் பாதிப்புக்குள்ளாகிறது. So all the sheep are affected because of this. இப்பொழுது இரண்டாவது வகை சத்துருவை சொல்ல போகிறேன். So I'm telling you the second type of enemy. முதலாவது சத்துருவானது அந்த சர்ப்பம். First type of enemy is the serpent. இரண்டாவது வகை சத்துருவானது Second type of enemy. இந்த மேய்ச்சலுக்கு போகிற இந்த கீழே பார்த்து நடக்கிற இந்த ஆடுகளுடைய முகத்துல அநேக காரியங்கள் படுமா. So when these sheep are going into the pastures, many things will come upon on their face. அதிலே ஒன்றானது ஈக்கள் அந்த ஆடு முகத்துல மொய்த்து கொண்டிருக்கும். One of it, the flies will fly around its face. அந்த மூக்கின் வழியா அது உள்ளே நுழைந்து மூளைக்கு போகிறது. It passed through the holes of his nose and enter into his brain. மூளைக்கு போன ஈ என்ன செய்கிறது? அங்கே முட்டை போட்டு புழுக்களாகிறது. So the flies which enter into the brain of the sheep lay eggs and worms will come out. அந்த புழுவானது அந்த ஆடினுடைய மூளையை கொஞ்சம் கொஞ்சமாய் And the சாப்பிடுகிறது. maggots will eat the sheep's brain day by day. இந்த புழுக்களுடைய இந்த வலி வேதனையை தாங்காத ஆடு என்ன செய்கிறது? போய் கற்பாறையிலே தன்னுடைய தலையை மோதுமா. வலி தாங்க முடியவில்லையே என்று மோதி அடிக்குமா. So these sheep which cannot endure the pain, it will go into the rock and it will knock his head. இந்த ரெண்டு வகை சத்துருவை எதிர்ப்பதற்காக To overcome these two type of enemies, ஆடுகளின் மேய்ப்பன் என்ன செய்கிறான்? so what the shepherd will do, அவன் ஆடுகளின் மேய்ச்சலின் அந்த வாசலிலே காத்து நிற்கிறான். he will wait at the gate of the pastures. அந்த கதவு திறக்கப்படும் போது When the gate opened, ஒவ்வொரு ஆடா வெளியே ஓடி வரும்போது when the sheep are running towards, அவன் கை நிறைய எண்ணெயை எடுத்து ஒவ்வொரு ஆட்டின் தலை மீதும் போடுகிறான். so this shepherd will have the oil and poured on the head of the sheep. அந்த எண்ணெய் தலையிலிருந்து வழிந்து முகம் முழுவதுமாய் பரவுகிறது. That oil runs over to all over the face of the sheep. இந்த ஆடு மேய்ச்சலுக்கு போகும்போது அதை சர்ப்பம் கவனிக்கிறது. So when this sheep go into the pastures, அந்த சர்ப்பம் என்ன யோசிக்கிறது? இது எண்ணெயினால் நிரப்பப்பட்ட ஆடு. so this sheep is full of oil. என்னால இது கிட்ட போக முடியாது. I cannot come near to this. இந்த எண்ணெயினால் நிரப்பப்பட்ட ஆடை ஈக்கள் பார்க்கிறது. So this sheep is filled by the anointing அவன் oil. கிட்ட வந்து அந்த முகத்துக்கு நேராய் போகும்போது எண்ணெயில ஒட்டிக்கொள்கின்றது. The flies will stick on the oil. இந்த எண்ணெய் அந்த ஆடுகளை காப்பாற்றுகிறது. These oil protect the sheep. இந்த எண்ணெய் மேய்ச்சலில் உள்ள ஆடுகளுக்கு
This anointing is for the flock. எந்த சர்ப்பமான ரெண்டு வகை சத்துருவான ரெண்டு வகை சத்துருவின் மீது மீட்டெடுக்க இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Need this anointing to overcome these two type of enemies. நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், உங்களை பார்த்து சர்ப்பம் கொத்தி இருக்கிறதா? I'm telling you, is the serpent has stinged you? உங்க கால் அடியில வந்து படுத்து கிடந்ததா? It has slipped under your உங்க feet. கனவுல வந்து உங்களை மிரட்டின சர்ப்பமா இருக்கிறதா? It will come on your dreams. எதற்கும் பயப்படாதிருங்கள். Do not fear. இந்த சத்துருவானவன் உங்களை நோக்கி வராதபடிக்கு To overcome this enemy, நம்முடைய பிரதான மேய்ப்பன் இன்றைக்கு நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். our chief shepherd will anoint us today. ஹalleluya. இந்த வகை அபிஷேகம் ஆடுகளுக்குரியது. Anointing for the flock. இந்த வகை அபிஷேகம் ஆடுகளுக்குரியது. For the sheep. இந்த சத்துருக்களை மேற்கொள்ளும்படிக்கான அபிஷேகம். Overcome this enemy. நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், I'm telling you, முன்பு நீங்கள் பலவீனராக இருந்திருக்கலாம். you can be weak before this. நீங்கள் ஆண்டவரிடத்திலே பலப்பட்டவராக இல்லாமல் இருந்திருக்கலாம். You might be not strengthened in the Lord. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படாதவராகவே இருந்திருக்கலாம். You might be not anointed. அந்த நேரத்தில் இந்த சர்ப்பம் உங்களை தேடி வந்திருக்கும். So that time this serpent must look நீங்க for you. பலவீனன் என்று அறிந்திருந்து உங்களை தேடி வந்திருக்கிறார். It knows you are weak and come to you. நீங்க வனாந்தரத்தை கடக்குறீங்க என்று தெரிந்திருந்தும் உங்களை தேடி வந்திருக்கிறார். It knows you are passing through the wilderness. நீங்க பலவீனத்தினாலே அவனுடைய தாக்கம் உங்களிடத்தில் இருக்கிறது. And you are affected because of your weaknesses. நீங்க பலவீனத்திலே அவனை எதிர்த்ததினாலே அவனுடைய தாக்கங்கள் இன்னும் உங்களுக்குள் இருக்கிறது. Because you try to fight him in your weaknesses. ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், I'm telling you. இன்றைக்கு சொல்லுகிறேன், I'm telling you today. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஆடு, The sheep receive this anointing. இதே வகை சர்ப்பம் உங்களை தேடி வரும்போது, Whenever this kind of sermon come to you, இதே வகை ஈ உன்னை தேடி வரும்போது, this type of flies to come to you, நீங்க கர்த்தரிடத்துல ஓடி வந்திருக்கிறீங்க. you come to the Lord. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே போன முறை நான் பலவீனனா இருந்தது உண்மை. You're telling Lord, Lord, I might be weak before this. இந்த சத்துரு என்னை துன்பப்படுத்தினது உண்மை. These enemies tortured me. அவன் என்னை கொத்தினது உண்மை. It's true that affected ஆனா me. இப்போது நான் அபிஷேகம் But பண்ணப்பட்டிருக்கிறேன். now I'm anointed. ஆண்டவரே உமக்குள்ளாய் நான் உதவியை கேட்கிறேன். I must give you help. கர்த்தாவே நான் உம்மிடத்திலே வந்து நிற்கிறேன். Lord, I come run to your presence. உங்களுடைய அடைக்கலத்தை நோக்கி வந்திருக்கிறேன். Come to seek your place. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I'm telling you, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக புறப்பட்டு God is going before you. Hallelujah. Hallelujah. போன முறை உன் பலவீனத்தில் இருந்த, You are weak before this, ஆனா இந்த முறை கர்த்தருக்குள் இருக்கிற. but not now. You are now in the Lord. இந்த முறை உன் பணிகளை நீ திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் உபவாசத்தோடு நிற்கிறதினாலே Come to with the fasting and you make your ways right. நீ உன் யுத்த களத்திற்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டவர் புறப்பட்டு இருக்கிறார். Lord, before you go into your warfare, பாளையத்திலே கர்த்தர் இறங்கி இருக்கிறார். come into the wars. ஏற்கனவே உன்னை பாதித்த சர்ப்பம் இனி உன்னை தொடுவதில்லை. The serpent ஆனா cannot இனி touch உன்னை you. தொடுவதில்லை. Touch you. ஏனென்றால் மந்தைகளுக்குள்ள அபிஷேகம் என் மீது இருக்கிறது. The anointing of the Lord is upon me. ஆண்டவருடைய அபிஷேகம் Upon me. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். Lord anointed me. இனி நான் தப்பி பிழைப்பேன். I will save. Hallelujah. 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 இன்றைக்கான அபிஷேகம். இன்றைக்கான அபிஷேகம். பெற்ற பிணை மந்தைக்கு Petropine. கேட்டுக்க. Ask and receive the anointing right now. அபிஷேகம். மந்தைக்கு Hallelujah.
நிற்கிறேன் நான் பாதத்தோடு உச்சுமையா உச்சுமையா வல்லமையை பாதத்தோடு காத்து நிற்கிறேன் பாதத்தோடு காத்து நிற்கிறேன். Hallelujah. Hallelujah. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். பெற்றாப்பினை மகிழ்ந்து களிகூருங்கள். ஆடுகளுக்கான அபிஷேகத்தோடு He is coming to us. நன்றி 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 கிடைத்த பரிசு இது. This is a gift for you and me. ஆடுகளுக்கான அபிஷேகம் எவ்வளவு அபிஷேகம். It's very, very special gift for the anointing of the sheep. ஆமென். அடுத்ததாக ஐந்தாவது வகை அபிஷேகத்திற்கு கடந்து செல்வோம். So let's move on to the fifth type of anointing. வாசிங்கள் லேவியராகமம் 21வது அதிகாரம் வசனம் 12. Please read book of Leviticus chapter 21 verse 12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். Hallelujah. Neither shall he go out of the sanctuary, nor profane the sanctuary of his God, for the crown of the anointing oil of his God is upon him. I am the Lord. ஆமென். ஆமென். இந்த வகை அபிஷேகத்தை அபிஷேக கிரீடம் என்று சொல்லுவார்கள். So this type of anointing is called the crown of the anointing oil. இந்த வகை அபிஷேகத்தை அபிஷேக கிரீடம் என்று சொல்லுவார்கள். This anointing is called as the crown of anointing. இந்த அபிஷேக கிரீடம் This crown of anointing நம் எல்லாருக்கும் is கொடுக்கப்பட்டிருக்கிறது. given to all of us. யார் யார் என்று வித்தியாசப்படாமல் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்பட்ட அபிஷேக கிரீடம். Given to everybody of us. தொட்டு பாருங்க இருக்கானு Please check and see you're having the crown. இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கு? How many of you you're having the crown of anointing? எங்க இருக்கு? Where is it? எங்க இருக்கு? Where is it? ஓகே ரைட் தலை மேல. On your இப்ப head? என்னால பார்க்க முடியலையே, அப்ப எங்க இருக்கு? But I cannot see it. Where is it? ஆவியில இருக்கு. In the Hallelujah. spiritual realm. இது கர்த்தர் ஒவ்வொருவருக்காகவும் கொடுக்கப்பட்ட அபிஷேக கிரீடம். God has given to each and every one இந்த of us. கிரீடத்தை பெற்றுக்கொண்ட நாம் We who people receive this crown, இதை கீழே விழ விடக்கூடாது. do not let this crown fall. கீழே விழ விடாதீங்க. Do not let this crown fall. இந்த அபிஷேக கிரீடம் உங்க தலை மேலேயே இருக்கணும். Let it be on your head. இது உங்க தலை மேலேயே மகிமையாய் உங்களை பின்தொடர்ந்து வரணும். Let it be on your head and in glory. இந்த அபிஷேக கிரீடத்தை உயிரை காப்பது போல காத்துக்கொள்ளுங்கள். Please guard this crown like you guarding your life. பாவத்தை செய்து இந்த அபிஷேக கிரீடத்தை இழந்து போகாதிருங்கள். Do not sin and let this crown follow. இந்த அபிஷேக கிரீடம் உங்களை பின்தொடர்ந்து வர வேண்டும். Let it follow you. பரலோகம் போகும்போது அங்க அது இருக்கணும். When you go to the heaven, it will be there. ஆவியிலே தேவதூதன் உங்களை பார்க்கும்போது உங்க தலையில இருக்கணும். When the angels are seeing in the spiritual realm, it will be on your இந்த head. அபிஷேக கிரீடத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய தலைகள் எவ்வளவு விசேஷித்தவை. How special are we, our heads who receive this. Hallelujah. 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 அடுத்ததாக கடைசியான அபிஷேகத்துக்கு போகிறோம். We are moving on to the last anointing. முதல்ல இருந்து எனக்கு சொல்லும்படியாய் கேட்கிறேன். Please tell me from the first. முதலாவது அபிஷேகம் கும்பின் அபிஷேகம். First anointing. மூன்றாவது நாலாவது நாலாவது வரும்போது தடுமாறீங்க. ஏன் நாலாவது அபிஷேகம் ஸ்பெசிபிக்கலி யாருக்கு? ஆடுக்கு. ஏன் தடுமாறீங்க? என்னது? எஸ், நாலாவது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்னது? குப்பின் அபிஷேகம். இரண்டாவது குப்பின் அபிஷேகம். ஆனந்த தைல அபிஷேகம் யார் மீது இருக்கிறது? நொறுங்குண்டவர்கள், யார் காயப்பட்டவர்கள் மீது இருக்கிறது? இயேசு. இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறது. ஓகே,
ஓகே, நாலாவது அபிஷேகம் ஆடுகளுக்கான யாருக்கான அபிஷேகம்? ஆடுகளுக்கான அபிஷேகம். ஐந்தாவது கிரீடத்தின் என்ன அபிஷேகம்? அபிஷேக கிரீடம். அபிஷேக கிரீடம். ஓகே, Point, crown of anointing. ஆறாவது அபிஷேகம். Sixth anointing. வாசிங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனம் 38. Please read book of Genesis chapter 41 verse 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். And Pharaoh said unto his servants, Can we find such a one as this, a man in whom the Spirit of God is? ஆமென். பார்வோன் யாரை பார்த்து சொல்லுகிறார்? Pharaoh is referring to யாரை பார்த்து சொல்லுகிறார்? referring to Joseph. யோசேப்பை பார்த்து பார்வோன் என்ன சொல்லுகிறார்? What is saying to Joseph? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவர் உண்டோ? Is there any man like this man whom received the Spirit of the Lord? இந்த தேவ ஆவியை நாம் விசேஷித்த ஆவி என்று அழைக்கிறோம். This Spirit is called as the Spirit of excellence, ஸ்பெஷல் ஸ்பிரிட். special Spirit. இந்த ஆவியை நாம் விசேஷித்த ஆவி என்று சொல்லுவோம். We call this as a special Spirit. இந்த விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள் இருந்தது. So this Spirit is inside Joseph. பார்வோன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனா? Is Pharaoh is serving the Lord? இல்ல. அப்ப எப்படி யோசேப்புக்குள் இந்த ஆவி இருக்கிறதை அவன் கண்டுபிடித்தான்? How Pharaoh identified Joseph is having the spirit of special spirit? சும்மா அழிவிட்டானா? Is he lying? உண்மையா யோசேப்புக்குள் இருந்ததா? Is it true Joseph having this special spirit? வேதம் சொல்லுகிறது அவனுக்குள் விசேஷித்த ஆவி கிரியை செய்தது. Bible tells that Joseph having this special spirit. இந்த விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள் வந்தது எப்படி? How Joseph received this special spirit? இதற்கு 4 காரணங்கள் உண்டு. There are 4 reasons. 4 கிரியைகள் உண்டு. 4 deeds. அதாவது யோசேப்புக்கு முன்னே இருந்த முற்பிதாக்களை பாதித்த 4 விதமான ஆவிகள் யோசேப்பை தொடவில்லை. So the 4 spirits which touch his forefathers is never touched Joseph. யோசேப்புக்கு முன்பாய் இருந்த அவனுடைய முற்பிதாக்கள் விசுவாசத்திலே நடந்தவர்கள், ஆண்டவரை தொழுது கொண்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச ஜாம்பவான்களாக இருந்திருந்தாலும், Although his forefathers were full of faith, இந்த 4 ஆவிகள் அவர்களை துன்பப்படுத்தினது உண்டு. but these 4 types of spirit tortured them. ஆனால் இந்த ஆவி எல்லாம் யோசேப்பை தொட முடியவில்லை. But these 4 kind of spirit cannot touch Joseph. ஏனென்றால் யோசேப்புக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. Because Joseph has this special spirit. இந்த 4 ஆவிகளை குறித்து சற்று பார்க்க போகிறோம். Let's see what are these 4 kinds of spirits. முதலாவது யோசேப்பின் முற்பிதாவாகிய நோவா. Firstly, his forefather Noah. நோவா செய்தது என்ன? What Noah did? பிரம்மாண்டமான ஒன்றை செய்திருந்தார். He did a magnificent thing. என்ன செய்தார்? பேழை செய்தார். He built the ark. பேழை செய்து எத்தனை பேரை காப்பாற்றினார்? How many people he saved? 8 பேரை காப்பாற்றினார். 8 persons. எவ்வளவு பெரிய காரியம் அல்லவா? It's a big magnificent thing. ஆனால் பேழையிலிருந்து இறங்கின நோவா ஒரு தவறு செய்தார். But whenever he came down from the ark, he did a mistake. என்ன தவறு அது? What is that? ராட்சரசம் வெறி கொண்டு ஹalleluya. கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. நோவா வெறி பிடித்தவனை போல ஆனார். He was drunkard. அவர் வெறி பிடித்தவனை போல ஆனார். He was drunkard. இந்த வெறி பிடிக்கிற ஆவி நோவாவை பிடித்துக் கொண்டது. The spirit of drunkenness it came upon Noah. இந்த ஆவி யோசேப்பை தொட But முடியவில்லை. this spirit cannot touch Joseph. அடுத்ததாக ஆபிரகாம். Next, Abraham. ஆபிரகாம் எதற்கு தந்தையாக காணப்பட்டார்? Abraham is the father of விசுவாசத்திற்கு தந்தையாக father of காணப்பட்டார். faith. ஆனால் ஆபிரகாம் ஒரு தவறு செய்தார். But this Abraham made a mistake. ஆபிரகாமின் மனைவி யார்? Who's Abraham's wife? சாராள் அவருடைய மனைவியாக வேதம் சொல்லுகிறது. Bible telling that Sarah is his wife. ஆனால் ஆபிரகாம் அவளை பார்த்து என்னவென்று சொன்னார்? But what Abraham said to her? சகோதரி சகோதரி என்று பொய் சொன்னார். He lied saying this woman is my sister. ஆபிரகாமுக்குள் பொய்யின் ஆவி இருந்தது. So Abraham had a lying spirit. இந்த
இந்த பொய்யின் ஆவி யோசேப்பை தொட முடியவில்லை. But this lying spirit cannot touch Joseph. மூன்றாவதாக ஈசாக்கு. Thirdly, Isaac. ஈசாக்கின் மீது இச்சையின் ஆவி கிரியை செய்ததாக நாம் பார்க்கிறோம். We are seeing the spirit of lust was on Isaac. ஆபிரகாமை போல ஈசாக்குக்கு பெண்கள் மீது இச்சை அல்ல. It's not the lust on women like Abraham. ஈசாக்குக்கு ஒரு மனைவி மாத்திரம் இருந்தார்கள். Isaac only had one wife. ஆனால் ஈசாக்குக்கு உணவின் மீது ஒரு இச்சை இருந்தது. But Isaac had a lust over food. சாப்பாடின் மீது ஒரு இச்சையாவி இருந்தது. Lust over food. இந்த இச்சையின் ஆவியும் யோசேப்பை தொட முடியவில்லை. But this spirit of lust also cannot touch Joseph. அதனால் தான் யோசேப்புக்குள்ளாக விசேஷித்த ஆவி இருந்தது. And that is the reason Joseph having the special spirit. நாலாவதாக யாக்கோபு. Fourthly, Jacob. யாக்கோபினுக்குள்ளே பலவீனத்தின் ஆவி காணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. Jacob, we've seen in the Bible, is having the spirit of weakness. எப்படி பலவீனத்தின் ஆவி வந்தது? How he got this spirit of weakness? யாக்கோபு ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்தை என்னவென்று பெயரிட்டார்? Jacob pulled out a pillar and named the place as. அந்த கல் எவ்வளவு பெருசுன்னு யாராவது சொல்ல முடியுமா என்கிட்ட? Can anybody tell me how big இருக்குமா? is the rock? ஒரு செங்கல் பெருசா? Is it the size of a brick? அது ஒரு தூணாக காணப்பட்டது. It's seen as a pillar. அதனுடைய எடை 800 கிலோகிராம். It's weighing 800 kilograms. 800 கிலோகிராம் உடைய ஒரு தூணை யாக்கோபு தூக்கி இருக்க கூடுமானால் எங்கிருந்து அவனுக்குள் பலவீனத்தின் ஆவி இருந்தது? If he can carry a pillar with a weighing 800 kilograms, then how he got the spirit of weakness in him? இந்த யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக 20 வருடம் வேலை செய்தார். So this Jacob worked for a woman for 20 years. அவனை ஒரு பலவீனமாக இந்த காரியம் காண்பிக்கிறது. So we see Jacob as a weak man here. இந்த பலவீனத்தின் ஆவியும் கூட யோசேப்பை தொட முடியவில்லை. But this spirit of weakness cannot touch Joseph. ஏனென்றால் இந்த விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள் கிரியை செய்தது. Because the special spirit operates in Joseph. இந்த முற்பிதாக்களை துன்பப்படுத்தின ஆவிகளை எல்லாம் யோசேப்பு மேற்கொண்டார். The spirits of torture the forefathers, Joseph overcoming. இதே போல யோசேப்புக்கான விசேஷ ஆவி நம் மீதும் இறங்க வேண்டும். We also must receive the special spirit like Joseph. விசேஷித்த ஆவியின் அபிஷேகம் நம் மீது இறங்கும் போதுதான் நம்முடைய முற்பிதாக்கள் துன்பப்படுத்தின ஆவிகளை நாம் மேற்கொள்ள முடியும். So when we receive the special spirit, we can overcome the spirit tortured our இந்த forefathers. விசேஷித்த ஆவி இன்றைக்கு இறங்க வேண்டும். Let us ask the special spirit இந்த today. விசேஷித்த ஆவி இன்றைக்கு நம் மீது இறங்க வேண்டும். Let the special spirit come upon today. இந்த ஆவி வரும்போது ஒரு புறஜாதியார் நம்மை பார்த்து சொல்லுவான், இவனுக்குள் விசேஷ ஆவி So when இருக்கு. you having the spirit, a Gentile will say, this man is having a spirit, special spirit. ஆவியினாலே இவர்கள் கர்த்தர் இவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லுவார். So they will proclaim, their Lord will save them. நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். Rise up and pray. ஹalleluya ஹalleluya. நல்ல ஆண்டவரே, நன்றி ராஜா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு ஆழமான ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, அபிஷேகம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அப்பா, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. ஓ
மேய்ச்சலுக்கு போகிற இவர்கள் ஆண்டவரே குள்ள நரிகளுக்கு ஆமாண்டவரே ஆண்டவரே சர்வங்களுக்கு ஆமாண்டவரே தப்புகிற அபிஷேகம் அபிஷேகம் ஒரு சொந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து விடாதபடி அபிஷேகத்தை நாங்கள் இழந்து விடாதபடி அதை இழக்கக்கூடாது அதை இழக்கக்கூடாது அபிஷேகம் அதை இழக்கக்கூடாது அதை இழக்கக்கூடாது அதை இழக்கக்கூடாது அப்பா போதும் ராஜா ஆமாண்டவரே நீ நடந்தது போதுமான இரும்பு கால்களை உடையவர்கள் ஆமாண்டவரே அபிஷேகத்தை சுமக்கிற பாத்திரம் ஊருக்கு போட்டு கர்த்தருடைய அபிஷேகம் பற்றி எரிந்ததல்லவா எரிந்தது ஆண்டவர் அபிஷேகம் இன்றைக்கு தீப்பிடி விதைகளை ஒரு எழுப்புதல் நன்றி ஆண்டவரே அபிஷேகம் ஏன் தலைமையே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமையே ஆவியானவர் எனக்குள்ளே உரைக்கிறேன் சுவிசேஷ சிலுவைப்பட்ட அனைவருக்கும் உரைக்கிறேன் சுவிசேஷ சிலுவைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே உலகிடுவேன் சுவிசேஷ சிலுவைப்பட்ட அனைவருக்கும் உலகிடுவேன் சுவிசேஷ சிலுவைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே தகப்பனே இந்த ஆடுகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தை தேடி வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இந்த ஒரு வாரம் முழுவதுமாய் ஆசீர்வாதத்தை கொடுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மீது தங்கி ஆண்டவரே பலத்த காரியங்களை இவர்கள் மத்தியிலே நடத்தி முக்கியமாக கர்த்தாவே மிக முக்கியமாக ஆடுகளுக்கான அபிஷேகத்திற்காய் ஜெபிக்கிறோம் இவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் நீ அதை படுகி பெருகும் அந்த அபிஷேகம் பற்றி எரியும் அந்த அபிஷேகம் அணைந்து போகாதபடி இவர்கள் காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே உம் கரத்திலிருந்து
ஒரு சொட்டு விழட்டும், ஒரு சொட்டு அபிஷேகத்தை நம்முடைய தலை மீது விழட்டும். நன்றி ராஜாவே. அபிஷேகம் அல்லவா எங்களை தப்பு வைக்கிறது, அபிஷேகம் அல்லவா எங்கள் உயிரை காக்கிறது, அபிஷேகம் அல்லவா எங்களை வாட்கால்களை போல மாற்றுகிறது, கொத்த பெடனை கொடுக்கிறது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தினாலே இவர்கள் அநேகருக்கு ஒரு வெளிச்சமாய் மாறுவார்கள், அநேகர்களுக்கு ஒரு ஒளி விளக்காய் மாறுவார்கள். இந்த வெளிச்சம் அநேகருக்கு ஒளியாய் கர்த்தருடைய அபிஷேகம் என்று இவர்கள் அறிவிப்பார்கள். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.